الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا ورسلا قد قصصناهم عليك من قبل ورسلا لم نقصصهم عليك وكلم الله موسى تكليما رسلا مبشرين ومنذرين لئلا يكون للناس على الله حجة بعد الرسل وكان الله عزيزا حكيما لكن الله يشهد بما أنزل إليك أنزله بعلمه والملائكة يشهدون وكفى بالله شهيدا صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, சூரத்து நிசாவுடைய கடைசி பகுதியில் வரக்கூடிய ஆயத்துகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளில் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய தன்மைகளை பற்றி இதற்கு முன்னால சொல்லிவிட்டு இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கொமன் எல்லாருக்கும் பொதுவான சில விடயங்களை சொல்லுகிறார். நிச்சயமாக நபியே நாயகமே, நாங்கள் உங்களுக்கு வஹீன் மூலமாக அறிவித்தோம், உங்களுக்கு வஹி இறக்கி வைத்தோம். எப்படி உங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களுக்கு நாங்கள் வஹி சொன்னோமோ, அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் வஹி அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு பிறகு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய சந்ததியில வந்த நபிமார்கள், அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இப்படியாக நாங்கள் எல்லா நபிமார்களுக்கும் நாங்கள் வஹி இறக்கி இருக்கிறோம். இது உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமானதல்ல. உங்களுக்கு நாங்கள் வஹி அறிவித்தது போல இப்ப மேல சொல்லப்பட்ட அத்துணை நபிமார்களுக்கும் நாங்கள் நினைச்சிருக்கிறோம், வஹி இறக்கி இருக்கிறோம். வஆதைனா தாவூத ஜபூரா, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் ஜபூர் என்ற வேதத்தையும் கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூர் என்ற வேதத்தையும் கொடுத்தோம். நபியே, நிச்சயமாக நாங்கள் சில ரசூல்மானுடைய சம்பவத்தை இந்த குர்ஆன்ல உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். குர்ஆன்ல 25 நபிமாருடைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக மின் கப்ல், இதற்கு முன்னால நாங்க 25 நபிமார்களுடைய சம்பவங்களை இந்த குர்ஆனின் ஊடாக உங்களுக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம். வருசுலன் லன் நக்ஸுஸுஹும் அலைக, உங்களுக்கு அவர்களுடைய சம்பவத்தை நாங்க சொல்ல இல்லை, சம்பவத்தை நாங்க உங்களுக்கு சொல்ல இல்லை. அப்படிப்பட்ட ரசூல்மார்களும் இருக்கிறாங்க. வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசினான், நேரடியாக கரைத்தான், பேசினான். ரசூலன், சில ரசூல்மார்களை நாங்கள் அனுப்பினோம். 2 விஷயத்துக்காக வேண்டித்தான். முபஷ்ஷிரீன், நன்மாராயம் சொல்ல வந்தாங்க, நன்மாராயம். வமுன்சிரீன், எச்சரிக்கை செய்யக்கூடியவங்க. இதை செய்யவானம் நரகத்துக்கு போவீங்க, இதை செய்யவானம் வாழ்க்கையில கஷ்டப்படுவீங்க. லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜா, நாளை கியாமத்துடைய நாளையில எந்த ஒரு மனிதனும் சொல்லக்கூடாது, என் பக்கமாக அல்லாஹ் நபிமார்கள் அனுப்ப இல்லையே, அனுப்பியிருந்தால் நானும் நல்லவனாக இருப்பேனே என்று சொல்லி யாரும் குறை சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களுக்கு பின்னால் ரசூல்மார்கள் அனுப்பிக் கொண்டே இருந்தான். அல்லாஹ் சொல்றான், நான் இப்படியாக வகான அல்லாஹு அஸீஸன் ஹகீமா, அல்லாஹ் நிச்சயமாக இரக்கமுடையவன், கருணையுடையவன், நுண்ணறிவுடையவன். லாக்கினில்லாஹ், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் யஷ்ஹது பிமா அன்ஸல இலைக் அன்ஸலஹு பிஇல்மிஹி, எந்த வஹிய அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்தானோ அந்த குர்ஆன், அந்த இல்ம் இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து உங்களுக்கு தரப்பட்டது. அன்ஸலஹு பிஇல்மிஹி, அவனுடைய அறிவு அவனுக்கு தெரியும். இது இந்த குர்ஆன் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது, யாருக்கும் பொருந்தக்கூடியது.
குர்ஆனை வச்சுக்கொண்டு எப்பயுமே ஓதுறதுக்குரிய தன்மைக்கு ஓதுறதுக்கான தரப்பட்ட புத்தகம் அல்ல இது. இது அமலுக்கு தரப்பட்ட புத்தகம், அமலுக்கு தரப்பட்ட கைட்லைன்ஸ். அல்லாஹ் சொல்றான், லாக்கினில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், யஷ்ஹது, சாட்சி சொல்லுகிறான். அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான், பிமா அன்ஸல இலைக், உங்களுக்கு இறக்கி வைத்த இந்த குர்ஆனை கொண்டு, அன்ஸலஹு பிஇல்மிஹி, அவனுடைய இல்மு, அவனுடைய அறிவு பிரகாரம் தான் இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பயும் வாழ்க்கையில ஞாபகிச்சுக்கோங்க, நபிமார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல காரணம் என்ன? முழு குர்ஆனை திரட்டி பார்த்த ஏராளமான சம்பவம் இருக்குது, ஏராளமான சம்பவங்கள். சம்பவங்களை சொல்ற காரணம், சம்பவங்களை பத்தி பேசக்குள்ள, நபிமாவுடைய சம்பவங்களை பத்தி சொல்லக்குள்ள எங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கிறது மிச்சம் லேசி. எக்ஸாம்பிள் இருக்கிறது மிச்சம் லேசி. மனிதர்கள் இதை தவற செஞ்சாங்க, அதனுடைய ரியாக்ஷன் இப்படி ஆரம்பிச்சது. இந்த நலவை செஞ்சாங்க, அதுக்கு கிடைச்ச கிஃப்ட் இப்படி கிடைச்சது. இந்த வழியில போனாங்க, அங்க போயிட்டு சேர்ந்தாங்க. இந்த வழியில போனாங்க, அங்க போயிட்டு சேர்ந்தாங்க. உலகத்தில் அல்லாஹ் ஒரு சுன்னாவை வைத்திருக்கு, நடைமுறை. இப்படி நடந்தா எப்படி நடக்கும்? ரசூல்மார்களுடைய, நபிமார்களுடைய சம்பவத்தை சொல்லி சொல்லி சொல்றான். எந்த ஒரு நபியும் உலகத்துக்கு நபியாக இருந்தாங்க. அதே சந்தர்ப்பத்தில் எங்களை போல சாதாரண மனிதர். நபி என்ற பட்டம் ஒரு பக்கம், ஆனா சாதாரண மனிதர். சாப்பிடுவாங்க, பசி வரும், தாகம் வரும், பஜார்ல வைத்து சாமான் வாங்கி இருக்கிறாங்க நபிமார்கள். மாலிஹாதர் ரசூல் யஅகுலு த்தஆம் வயம்ஷி ஃபில் அஸ்வாக், குடும்பமாக வாழ்ந்திருக்கிறாங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறாங்க, பிள்ளை வாப்பாவாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப நபிமார்கள் அல்லாஹ் இப்படியாக ஆக்கி வச்சு, இல்லாட்டி ஒரு காலத்தில் சொன்னாங்க மக்கள், மலக்குமார்கள் அல்லாஹ் நபியாக அனுப்பியிருக்கலாம் தானே, மலக்குமார்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம், நல்லதை சொல்லி இருக்கலாம். மலக்குமார்கள் அப்ப எங்களுக்கு நம்பேலும், ஏன் இந்த மனிதர்களை நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பணும் என்று மக்கள் கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க மலக்குமார் அனுப்பியிருந்தா மக்கள் சொல்லுவாங்க தெரியுமா, இதே மலக்குமாருக்குத்தான் பின்பற்றது, எங்க மனிதனை பின்பற்றாது. யாரு பின்பற்றல? மனுஷனுக்கு பின்பற்றல, யாருக்கு பின்பற்றல? இது மலக்குமாருடைய மார்க்கம். உங்களுக்கு பசிவாரதில்லை, உங்களுக்கு தாகம் இல்லை, உங்களுக்கு தேவைகள் இல்லை, நீங்க ஏவப்பட்டதை செய்யக்கூடியவங்க. அல்லாஹ் அவங்களை அப்படித்தான் படைச்சிருக்கிறான். எனவே உங்களோட போதனைகள் எங்களுக்கு ஜீரணிக்க மாட்டாது என்று சொல்லி மக்கள் நலிகை பேசிடுவாங்க. அல்லாஹ் மனிதர்களை அனுப்பி வச்சான், எங்களை போல ஆக்கலை. அவங்களுக்கு எங்களை போல தேவைகள், பசி எல்லாம் இருக்குது. ஆனால் எப்படி அவங்க அடக்கமாக ஒழுக்கமாக அல்லாஹ் சொன்னதை வச்சு வாழ்ந்தாங்களோ, அதே போல் உங்களுக்கும் வாழ ஏழும் என்ற எக்ஸாம்பிள், உதாரண புருஷர்களாகத்தான் யாரெல்லாம் ஆக்கிறான், நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினான். அதனாலதான் சொல்றான் குர்ஆன்ல ஏராளமான நபிமாவுடைய சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் எப்படி ஒரு குடும்பமாக வாழக்குள்ள, நான் நினைக்கிறேன் இந்த காலத்துக்கு, இந்த ஜமானுக்கு, நாங்க வாழக்கூடிய இந்த யுகத்துக்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் எனக்கும் பொருத்தம், உங்களுக்கும் பொருத்தம். என்ற சகோதரர்களை மன்னிக்கிறது, சகோதரர்களை மன்னிக்கிறது. குர்ஆன்ல ரொம்ப குறைவு வந்திருக்கிறது நண்பர்களுடைய ஹக்குகளை பத்தி, ஃப்ரெண்ட்ஸ்மாரை பத்தி, ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு நீங்க என்ன செய்யணும் என்றதை பத்தி குர்ஆன்ல மிச்சம் இல்லை. ஹதீஸ்ல ரொம்ப குறைவு. யாரை பத்தி? கூட்டாளிமாருக்கு என்ன செய்யணும், கூட்டாளிமாருடைய ஹக் என்ன, கூட்டாளிமாரோட எப்படி சேர்ந்து வாழணும், இதை பத்தி மிச்சம் இஸ்லாம் அலட்டிக் கொள்ளல. ஏன் காரணம் சொல்லுவாங்க, இதை சொல்லாமலே நாங்க செய்யறோம். வாப்பா, மனிதன் நேற்று இயற்கையிலேயே இந்த குணம் இருக்குது. நண்பனோடு என்ன செய்வான், எல்லாம் விட்டு கொடுத்துருவான், எல்லாம் தெரியும். என் கூட்டாளியிட டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும், ஆனா என் தம்பியில டேட் ஆஃப் பர்த் தெரியாது. அவருக்கு விஷ் பண்ணுவோம், யாருக்கு? கூட்டாளிக்கு. ஆனா தம்பிக்கு சொந்தக்காராக்கள் வீட்டுக்கு போறா கொஞ்சம் கஷ்டம், கூட்டாளி வீட்டுக்கு போறா அது இன்பம்.
அது மனிதன் அல்லாஹ் வச்சிருக்கிற வீக்னஸ். எதுல நாங்க கம்ப்ளீட்டாக இருக்கிறோமோ அதுக்கு அல்லாஹ் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. அது நீங்க ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். எதுல பலகீனமோ அங்கதான் என்ன செய்யணும், எங்களுக்கு அட்வைஸ் தேவை. எங்களுக்கு அங்கதான் அட்வைஸ் தேவை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு குடும்பமாக வாழக்குள்ள பிரதர்ஸ் மத்தியில எப்படிப்பட்ட புரிந்துணர்வு, எப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலாக நாங்கள் இருக்கணும் என்றதுக்கு உதாரணமாகத்தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல கொண்டு போட்டது, ஆட்சிக்கு வந்தது, பிரதர்ஸ் மார ட்ரீட் பண்ணினது, மன்னித்தது, அவர்களை கிட்ட அரவணைத்துக் கொண்டது. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாத்தையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க உலகத்தில் இப்படித்தான் குடும்பமாக வாழக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல இருக்கணும். நான் நம்புறேன் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல நாங்க எல்லாரும் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தா பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் ஒரு 50% கோர்ட்ல உள்ள கேஸ் வித்ட்ரோ ஆகிடும். எங்குள்ள மினிஸ்ட்ரியில் இதுல கோர்ட்ல இப்ப கேஸ் காணி சண்டை, அந்த வழக்கு இந்த வழக்கு நீக்குது. இதுல 50% மேல அப்படி இல்ல. போய் இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பிரச்சனை கூடி 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 இப்ப சொல்றாங்க இல்ல, இப்போ 2 வேலை செய்யணும் அந்த நாட்டில். ஒன்று செய்யணும், கோர்ட் டேட்டை கூட்டணும். இப்ப ரிக்வெஸ்ட் வந்திருக்கு என்ன சொன்னா, பானந்துறை டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவுடைய காதி சொல்றாரு, இன்றைக்கு ஒரு டிவோர்ஸ் கேஸ் எனக்கு ஃபைல் வந்தா அதை நான் திறந்து பார்க்கறதுக்கு எனக்கு 3 மாசம் வேணும். இத்தனை மாசம் திறந்து பார்க்கறதுக்கு நாங்க அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் அனுப்பிடுவோம். கடிதம் கிடைச்சிக்குது, அதுக்கு நாங்க ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன செய்வோம், ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன் காரணம் கேட்டா என்ன சொல்றாங்க, அவ்வளவு கேசி, அவ்வளவு கேசி. ஒவ்வொருத்தரும் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய முறை, நான் எப்படி இருக்கணும், எனக்கு என்ன குர்ஆன் சொல்லு, எனக்கு என்ன குர்ஆன் புத்தி சொல்லு. நபிமாருடைய சம்பவத்தை சொல்லி சொல்லி அல்லாஹ் சொல்றான், நீங்க இதை எக்ஸாம்பிளா எடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மன்னிச்சாங்க, நான் நினைக்கிறேன் எங்க வாழ்க்கையில நிச்சயமா பேச வேண்டிய தலையங்கங்கள் ஒன்றுதான், மன்னிங்கோ மறவுங்கோ. என்ன செய்யுங்கோ, மன்னிங்கோ மறவு. Forgive and forget. ஆனா பெரும்பாலும் நினைக்கிறேன் மன்னிக்கிறது பின்ன லேசி, ஆனா forget பண்றது மறக்கலுமா? ஆக கஷ்டம். எதை மறக்க கூடாதோ அதை சுருக்க மறக்கிறோம், எது மறக்கணுமோ அது ஞாபகத்தில் இருக்குது. ஒரு சின்ன புள்ள தவறு செய்து அந்த சின்ன புள்ளையோட தவறை சுட்டி காட்டக்குள்ள ஒருத்தர் சொல்றார், என்னோட வாப்பான் இப்படித்தான் சொல்லு. வாப்பா மவுத் ஏற்கனவே, வாப்பா ஏற்கனவே மவுத். அந்த கிட்டத்தில் வந்து ஸ்காலர் ஒருத்தர், யாரு நான் நம்புறேன், ஒரு 3-4 மாசத்துக்கு வந்த ஒருத்தர், அவருடைய ஸ்பீச்ல சொல்றாரு, அவரோட கவுன்சிலிங் உண்டு. ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் சண்டை, ஒரே பிரச்சனை, பேலன்ஸ் இல்ல லைஃப். அப்ப கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் சொன்னாவாம். அந்த வைஃப் சொல்றா, எனக்கு இவரை காணக்குள்ள எல்லாம் இவருக்கு விருப்பனை, இவர் என்ன ரொம்ப ஹேட் பண்ணிட்டாரு, இவர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார், என்ன சரியான மனசு நொந்து நான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் சொல்லிக்கொண்டு போனா, இவருடைய உம்மா என்ன சரியான டோர்ச்சர் பண்ணிக்கிறார். யாண்ட உம்மா, இவர் அல்ல, யார் அல்ல, ஹஸ்பண்ட் அல்ல, யாண்ட ஹஸ்பண்ட் உம்மா என்ன சரியான எனக்கு அவதிப்படுத்தி என்ன மனசை புண்புறுத்தி எனக்கு இவரை காணக்குள்ள எல்லாம் அதான் ஞாபகத்துக்கு வரும். யார் சொல்றா? இப்ப இந்த பொம்பளை சொல்றா.
கவுன்சிலர் சொல்லிருக்காரு, சரிம்மா போயிட்டு மாமியை கூட்டி விடுவா, நான் மாமியிட்ட சொல்றேன், உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டு. அவ சொன்னாவா, இல்ல இல்ல மாமி மௌத்தாகி 6 வருஷம் ஆச்சு. மாமி மௌத்தாக இப்ப 6 வருஷம். மனுஷன் மௌத்தா போனாலும் அவனை மன்னிக்கலாத சமூகம் தான் நாங்க. அதை மறக்கோ மேலா, மன்னிக்கோ மேலா. வாழ்க்கையில நல்ல ஞாபகம் வைங்கோ, ஒவ்வொருத்தரும் என்ன ரோல் பண்ணணும்னா, நபிமார்கள் எப்படி மன்னிச்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மன்னிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் காலையில சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுடைய சாவியை கையில் எடுக்கிறாங்க. காபத்துல்லாவுடைய சாவி உலகத்துக்கு வந்த மிஷன்ல ஆகப்பெரிய நபியினுடைய வந்த மிஷன் ஒரு மிஷன் தான் இந்த காபத்துல்லாவை, அதாவது தௌஹீதுடைய வீட்டை தௌஹீதுடைய வீடாக மாற்றுறது. ஏகத்துவத்துக்காக கட்டப்பட்ட வீடு. இன்ன அவ்வள பைத்தின் முபஅலின்னாஸ், உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட வீடு தௌஹீதுக்காக வேண்டி, ஏகத்துவத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வீடு காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவுக்கு 360 விக்கிரகங்களை வச்சு வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த முதல் நாளில் இருந்தே இந்த காபத்துல்லாவிலிருந்து விக்கிரகங்களை வெளியே போடணும். இதுதான் விஷன், இதுதான் கோல், இதைத்தான் அடையணும். என்ன செஞ்சாங்க? கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த இடத்தை அடைகிறாங்க. எந்த இடத்தை? பிறந்தண்டே நினைச்சு, அதாவது நபிப்பட்டம் கிடைச்சண்டே நினைச்சுறாங்க. வெற்றி பெறுவீங்க. காபத்துல்லாவுக்குள்ள விக்கிரகங்களை வெளியெடுத்து போடுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 வருஷம் தேவைப்பட்டது. ஏன் காரணம்? ஏன் காரணம்? காபத்துல்லா உள்ளுக்குள்ள விக்கிரகங்களை வெளியெடுத்து போடுறது ரொம்ப லேசி வாப்பா. உள்ளத்துள்ளுக்குள்ள விக்கிரகம் எப்படி வெளியே போடுறது? காபத்துல்லா உள்ளுக்குள்ள சிலைகளை தூக்கி வெளியே வீசுற லேசி. ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், அதாவது சடவாத உலகத்தின் மீது உள்ள நம்பிக்கை, ஜொப்புல நம்பிக்கை, பணத்துல நம்பிக்கை, சேவிங்ஸ்ல நம்பிக்கை, ஏதோ டேலண்ட் நம்பிக்கை, இதெல்லாம் விக்கிரகங்கள். நான் ஒரு PhD ஹோல்டர், ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அதுவும் ஒரு வகையான விக்கிரகம் பாப்பா. அதுவும் ஒரு வகையான சிலை. காபத்துல்லா உள்ளுக்குள்ள சிலையை தூக்கி வெளியே வீசுறது லேசி, தன்னுடைய உள்ளத்தில் உட்கார்ந்து இருக்கிற சிலை. உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு கோல்ட், அதாவது தங்க கடையில தங்கம் விற்கிறாங்க. தங்கம் ஒவ்வொருத்தர் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு தங்கம் வாங்குறாங்க. பிஸ்கட்ஸ் ஒருத்தர் ஒரு 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ பிஸ்கட் வாங்கி போற சேவ் பண்ணுவோம். அப்ப அவர்கிட்ட கேளுங்க, என்ன வாப்பா இது ரொம்ப கவனமா பக்குவமா பத்திரமா அதை கொண்டு வராரு. நாங்க சொல்லுவோம் பிக் அமௌண்ட், பெரிய காசு, இதால என்ன செய்யலாம், இது வாங்கிடும் அது வாங்கிடும், அது செய்யலாம் இதை செய்யலாம் என்றெல்லாம் நாங்க கனவு காண்றது. இதை வச்சு அந்த பிஸ்கட்டை அடுத்த நாள் காலையில இதே பிஸ்கட்டை கொண்டு ஒத்தர விக்கிரகம் உண்டு, ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் செஞ்சு சிலையை ஒன்று செஞ்சு இருந்து வராரு. இப்ப என்ன சொல்லுவோம்? சிலையை பார்த்து சொல்றோம், தீங்கு தரமாட்டாது, நஷ்டம் தரமாட்டாது, பார்க்க மாட்டாது, கேட்க மாட்டாது, எந்த விதமான லாபத்தையும் இந்த விக்கிரகம் தரமாட்டான்னு சொல்லி விக்கிரகத்தை பார்த்து என்ன செய்யறோம்? ஆனா அதே விக்கிரகத்தை பிஸ்கட்டா மாத்தினா, அதே சிலைய பிஸ்கட்டா உருக்கி எடுத்து செய்தோம். பிஸ்கட் சொல்லக்குள்ள பாடி லாங்குவேஜ் எங்கேயோ கைத்திரும், சுவர்க்கத்தை வாங்க எழுமாறு. அது விக்கிரகமாக மாறினா அது கேட்சி, இது ஒன்றுமில்லை, நடக்காது. நான் சொல்றேன், எப்படி சிலைகள் விக்கிரகங்கள் ஏசப்பட வேண்டுமோ, அதனால லாப நஷ்டம் கிடைக்க மாட்டாதோ,
இதே போலத்தான் இந்த பண சேப்பில் உள்ள காசியும் இதை கொண்டு ஒன்றுமாக மாட்டாது என்ற நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் வரணும். இந்த நம்பிக்கை உள்ளவங்க அவங்களுக்கு எல்லாம் 2 கிஃப்ட் கொடுப்பாங்க உலகத்தில். இந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? ஒன்றை கொண்டும் ஒன்றும் ஆக போறதில்ல, அல்லாவை கொண்டுதான் எல்லாமாகும். ஒன்றை கொண்டும் ஒன்றுமாக போறது, எதை கொண்டும் எதுவுமாக போறதில்ல, எல்லாம் அல்லாவை கொண்டுதான் நடக்கும் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு 2 கிஃப்ட் இந்த உலகத்தில் கிடைக்கும். ஒன்று என்ன சொல்லுவோம்? ஒரு நாடும் அவங்களுக்கு பயம் வரமாட்டான். ஃபியூச்சரை பத்தி பயம் இல்லை. எதை பத்தி பயம் இல்லை? நோ ஃபியூச்சர். ஃபியூச்சரை பத்தி எந்த விதமான பயமும் இல்லை, பேரி இல்லை. ஏன்? எல்லாம் தெரியும், அல்லாத நாட்டத்தின் பிரகாரம் தான். எல்லாம் அல்லாத நாட்டத்தின் பிரகாரம். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எண்ணத்தைய போட்டு பெறத்தினாலும் சரி, நடக்க வேண்டியது அல்லாத நாட்டத்தில் உள்ள நடக்கும். முதலாவது பயம் இல்லை, 2வது கவலையும் இல்லை. அல்லா தஹாபு வலா தஹ்ஸனு, இது 2ம் சுவர்க்கத்திலே இல்லை. இது 2ம் சுவர்க்கத்திலே இல்லை. கவலையும் இல்லை, பயமும் இல்லை. நாங்க எல்லாரும் வாழ்றது இந்த 2ல தான். நாங்க எல்லாரும் வாழ்றது இந்த 2 தான். இது 2 தான் என்னோட வாழ்க்கையில டயர் வீல். இதுக்கு மேலதான் உருண்டு. உமர் ரலியல்லாஹு பயம் இருக்கல்ல, கவலையும் இருக்கல்ல. ஹலீஃபா சுமாராக இலங்கையினுடைய இந்த இஸ்கியா கிலோமீட்டர் இருக்கும். இந்த ஸ்ரீலங்கா இஸ்கியா எத்தனை இஸ்கியா கிலோமீட்டர்? 25,000, 25,000 இஸ்கியா கிலோமீட்டர். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி ஹிலாவத்துடைய இஸ்கியா கிலோமீட்டர் இருக்கும். இன்றைக்கு சொல்றாங்க இஸ்கியா கிலோமீட்டர் 22 லட்சம், 2.2 மில்லியன் இஸ்கியா கிலோமீட்டர். அந்த பரப்பளவில் உள்ள அத்தனைக்கு இவர் தான் பொறுப்புதாரி. ஆனா தூங்குறாரு மரத்துடைய நிழல்ல. டெலிகேஷன் வார வந்து பார்த்து ஆச்சரியப்படுறேன், நீங்களா ஹலீஃபா? ஏன் பயம் இல்ல பாப்பா? கவலையும் இல்லை. இது காலம் திரும்பி வருமா? இந்த காலம் திரும்பி வருமா? உலகத்தில் சுப்ஹானல்லாஹ் நல்லா யாமச்சுக்கோங்க, இதை வாழ்க்கையில கொண்டு வாங்கோ. நபிமார்கள் உலகத்தில் வந்து எல்லாரும் செஞ்ச ஒன்றுதான். நீங்க கலா கதிர நம்பும் கொண்ட அர்த்தம் என்ன? நாங்க பொதுவா கலா கதிர பார்த்து தெரியுமா சொல்லுவோம். எங்க ஆக்களுடைய வாயில கலா கதிர் அழகா வரும் ஒரு கட்டத்தில். எப்ப எப்ப பேசுங்க. ஒரு கட்டம் நீக்குது, புள்ளை வந்து குறையா பிறந்துக்குது. அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் ஆபியத்தான பிள்ளைகள் எல்லாருக்கும் நசீபாக்கும். ஒரு புள்ள குறையா பிறந்துக்குது, என்ன செய்ய? கலாக்குது இல்லையா? இப்ப நல்லா பிறந்தா இல்லையோ கலாக்குது, அதோட கட்டித்தரா. புள்ள நல்லக பிறந்துட்டா அதோட கட்டித்தரம். வெள்ள புள்ள ஒயிட், நாங்க வேற புள்ள இல்லையா? புள்ள கொஞ்சம் மோசம், புள்ள கொஞ்சம் என்ன குறைபாடிக்குது, டிஃபரன்ட்லி ஏபல் புள்ளை உண்டு. இப்ப சொல்றாங்க என்ன செய்ய? கலாக்கது நாங்க நம்பத்தானே வேணும். ஒரு புள்ள மௌத்தாகிட்டது, இப்ப சொல்றாங்க கலாக்கது. நிக்காஹ்ல கலாக்கதிர் இல்ல, டிவோர்ஸ்ல கலாக்கதிர். எங்க எங்க டிவோர்ஸ் நடக்குது, இப்ப கலாக்கதிர். என்ன செய்ய? கலாக்கதிர் கட்டளை பொறுத்து கொடுத்தானே வேணும். என்ன நிக்காஹ்ல பொறுக்க தேவையில்லையோ? இது ஹியூமன் நேச்சர், மனிதன் விலகினம். இது தலாக்ல கலாக்கதிர எப்படி அக்செப்ட் பண்றீங்களோ இதை விட பன்மடங்கு அக்செப்ட் பண்ணுங்க நிக்காஹ்ல. ஒரு மௌத்துடைய கட்டத்தில் எப்படி கலாக்கதிர அக்செப்ட் பண்றீங்களோ இதை விட எத்தனையோ மடங்கு அக்செப்ட் பண்ணுங்க ஹயாத்துல. ஆனா
ஒரு இமாம் சொல்றாரு, மிக அழகான கருத்து, நான் எல்லாருக்கும் சொல்றேன், இதை கேட்டோம். ஒரு நடக்கக்கூடாத ஒரு மனதுக்கு பாரமான, மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்தா இதுல நானும் நீங்களும் எப்படி டீல் பண்ணணும்? ஒரு ஆலிம் சொல்றாரு, நான் பேரை மறந்துட்டேன், இமாம் இப்னு கையிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க, ஒரு புத்திசாலி இல்ல ஒரு ஜாஹில், ஒரு மடையன், அறிவில்லாதவன் இந்த விடயத்தில் எப்படி கடைசியாக பேசி நடந்து கொள்வானோ ஒரு அறிவாளி ஆரம்பத்தில் நடத்தாட்டி முடிச்சுடுவார். ஒரு தலாக்கே நடக்குது, ஆரம்பத்தில் 2 பக்கமும் சண்டை பிடிக்கிறார். என்ன அங்கல கைபத், இங்கல புறம், இதுக்கு இடையில 3வது கௌமும் பிடிப்பாங்க, 3வது கூட்டம். சுப்ஹானல்லாஹ். அந்த கூட்டத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும், இந்த கூட்டத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும். இந்த இடையில செய்தி கொண்டு வராங்களே, அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்கோ. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அசுத்தமான ஹராமான நஜீஸான வார்த்தைண்டா அதை என்னால வர்ணிக்க முடியாது. நான் பல வகையான சின்ன வாழ்க்கை வயசுல நான் பல வகையான கேஸ ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இந்த கேஸ்ல இன்வால்வ்டான 2 பேரையும் கொண்டு ஒரு டேபிள் உட்கார வச்சிருக்கிறது ரொம்ப லேசி. இந்த இடையிலுள்ள தஜ்ஜாலிக்கிறேன், இந்த இடையிலுள்ள தஜ்ஜால்கள், இந்த தஜ்ஜால்கள் செய்த செய்தி பொல்லாத செய்தி. நான் இவங்களுக்கு மனிதன் என்று சொல்றதை விடவும் இவங்களை தஜ்ஜால் என்று சொல்ற நல்ல. இவங்க பீச விரும்பாதவங்க, இவங்க நிம்மதியாக வாழணும் விரும்பாதவங்க. இவங்களுக்கு வேணும், இவங்க என்ன செய்யணும், சண்டை பிடிக்கணும், அதுல இவங்க கூதல் காயும். இமாம் ஷாஃபி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இங்க வாப்பா, உனக்கிட்ட வந்து யாராவது ஒரு செய்தியை சொன்னா நீ ஞாபகம் வச்சுக்கோ, அவன் யாரு தெரியுமா? அவர் செய்தி கொண்டாரால். உனக்கு செய்தி கொண்டு வந்தது போல உனக்கு திறந்து என்ன செய்வாரு? செய்தி எடுத்துக்கொண்டு போவாரு. நல்லா ஞாபகத்துக்கோங்க, உங்கள்கிட்ட வந்து என்ன பத்தி ஒருத்தர் சொல்லுவதாக இருந்தால் உங்களை பத்தி அவர் வந்து என்கிட்ட சொல்லுவார் நிச்சயமா. அது அவருடைய வேலை, அது அவங்களுக்குரிய ஒரு ஹேபிட். அது இல்லாம தூக்க போகாது. அதுல பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் நிற்கிறாங்க, அது அவங்க ப்ரொஃபஷனலா செய்யறாங்க. ப்ரொஃபஷனல்ஸமா விஷயத்தை ஒரு நாளும் மற்றவன் கஷ்டத்துல கூதல் காய போகவே வாங்க. கல்யாணத்துக்கு போனாலும் இந்த ப்ராப்ளமா, நீங்க அங்கேயா பொண்ணு எடுத்தீங்க, மாஷா அல்லாஹ், அது எங்களுக்கு நடக்க முடியா தெரியுமா இல்லையா? என்னமோ இவரு கஷ்டப்பூடி எல்முள்ள மாதிரி அவர் சொல்ற நடக்க முடிய எங்களுக்கு தெரிந்தானே, இது நடக்கும் என்று சொல்லி எப்ப சொல்றது? நடந்தது போறது. ஆகப்பெரிய சாத்திரக்காரன். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் வாழ்க்கையில நாங்க இன்றைக்கு எங்க சொசைட்டி பேஸ் பண்ற ஆக பெரிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இவரையும் சமாதானப்படுத்த, இவரை சமாதானப்படுத்த. நான் இடத்துல வச்சு ஒரு கேஸ் ஹேண்டில் பண்றேன், கிட்டத்தட்ட ரீசன். அப்ப இந்த டாக்கள்கிட்ட கேட்டு அவங்க ஃபுல், அதாவது டென்ஷன், இப்படி சொல்லிக்கிறாங்க அப்படி சொல்லிக்கிறாங்க, அது செய்வோம் இது செய்வோம். அவரை கூப்பிட்டு முள் உட்கார வச்சு, இங்க வாங்க வாப்பா, என்ன செய்ய உங்கள்கிட்ட யார் இதை சொன்னாரு என்று ஒரு மாதிரி சொன்னவருடைய பேரை கேட்டு எடுத்துட்டேன். சொன்னவருடைய பேரை கேட்டு எடுத்து ஒரு விஷயத்துக்காக இவங்களுக்கு இந்த தவறை விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக அவர் ஒரு மாதிரியா இத்தனை மணிக்கு இன்ன சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு எப்ப சுபஹு பிறகு துஆ தான், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், திக்ரி தராமல. இதை சொன்னாச்சு. சரி, இதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கொண்டு உள்ள வச்சுக்கொண்டு நான் சும்மா இருக்கிறேன். அடுத்த ஒரு பாட்டியை மீட் பண்றேன். 2 நாளே போறோம். கூப்பிட்டு அவங்களும் பாருங்களேன், எங்களை பத்தி இப்படி சொல்லிக்க அப்படி சொல்லிக்க, அது சொல்லி இது சொல்லி இது சொல்லி இது சொல்லி அவங்கள கூப்பிட்டு
அவங்களை உட்கார வச்சு பேசி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிஸ்கஷன் போறோம். நான் சொன்னேன் சொல்லுவோம், அப்ப யாரு சொன்ன? இதே தஜ்ஜால் தான் அங்கே சொல்லுவேன், இதே தஜ்ஜால். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களுக்கு இப்ப சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு மகரிபுக்கு பிறகு சொல்லிக்காரு, அங்க சுபஹுக்கு பிறகு சொல்லிக்காரு. இவங்களையா நீங்க நம்புறீங்க? இதத்தான் நபிமார்கள் சொன்னாங்க. நபிமார்களுடைய தர்பியத் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் அவங்களோட வேலையை. யாரோட வேலையை? நான் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன பெனிஃபிட்? இந்த நபிமார்களுடைய சம்பவத்தை எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற காரணம் அட்வைஸாக சொல்றான், எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், இதான் எக்ஸாம்பிள். இப்படி பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சாங்க, காபத்துல்லாவுடைய சாவியை கையில் எடுக்கிறாங்க. 21 வருஷத்துக்கு பிறகு காபத்துல்லாவுடைய சாவி கையில கிடைக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு நாள் நான் நினைக்கிறேன், இன்றைக்கு நாள் எனக்கு உதாரணம் யார் தெரியுமா? யார் உதாரணம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒட்டகத்துடைய அழுகிய குரலை கொண்டு கழுத்துல போட்டாக்கள் வந்திருக்கிறாங்க. நபிக்கு முன்னால சொல்றாங்க, எனக்கு உதாரணம் யாரும் போல தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல கிணத்துல தள்ளின ஆட்கள் முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க. எப்படி? கிணத்துல தள்ளின ஆட்கள் கொண்டைட்டு நீங்க போங்கோ. அதாவது எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது, அவங்க ஷர்ட்ட கூட உடுப்பாட்டி கிணத்துல போடல. சொன்னாங்க இந்த ஷர்ட்டும் வேஸ்ட், அதை கலட்டிடுவோம். فلما ذهبوا به واجمعوا ان يجعلوه في غيابه الجب, உடுத்திருந்த ஷர்ட்டை கலட்டினாங்க. அப்படி சொன்னாங்க, இந்த ஷர்ட்டை தாங்க, நான் என்ன மறைச்சிக்கொள்ள விரும்புகிறேன். நபிமார்கள் எப்பயுமே வெக்க முடியவங்க. கேட்டாங்க, இந்த ஷர்ட்டை தாங்கோ, நான் இதை இந்த உடம்ப மறைச்சுக் கொள்றேன், இதை இந்த கபனாக பாவிக்க விரும்புகிறேன், தாங்கோடு சொன்ன. அந்த அளவுக்கு உள்ளம் கல்நஞ்சம் பிடிச்சவங்க, அந்த அளவுக்கு கடினமானவங்க. ஷர்ட்டை கலட்டி உள்ளுக்கு போட்டாங்க. எப்படி எப்படி கேட்கும்? என்ன உள்ள வைக்கும்? எப்படிப்பட்ட ரஃப் கடினமான ஹார்ட். இவங்க வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாள் 30 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களை. எப்படி ட்ரீட் பண்ணாங்க? சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 வருஷத்துக்கு முன்னால கிணத்துல தள்ளின ஷர்ட்டை கலட்டி கிணத்துக்குள்ள போங்கோன்னு சொல்லி ஒரு பால் கிணத்துல கொண்டேட்டு தள்ளின யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய சகோதரர்களை ட்ரீட் பண்ணினாங்களோ, இன்றைக்கு மக்காவுல ஏண்ட கழுத்துல அழுகின ஒட்டகத்துடைய குரலை கொண்டு போட்ட இந்த மக்கத்து காவிர்களை நான் அதே மாதிரிதான் ட்ரீட் பண்ண போறேன். ஏழுமாங்க? ஏழுமா? இது இப்ப தேவை, லிபியாவுக்கும் தேவை, சிரியாவுக்கும் தேவை. இந்த குர்ஆனுடைய ஆயத்து இலங்கைக்கும் தேவை. நாங்கள் யுத்தத்தை வெற்றி கொண்டோம், நாங்க இப்ப எப்படி இந்த வெற்றியை செலிபிரேட் பண்ண போறோம்? நாங்க எங்கட எதிரி பொசிஷனை கொலை செஞ்சிட்டோம், சரி, அது முடிஞ்சு இதுக்கு பிறகு என்ன? நபிமார்களுடைய சம்பவத்தை குர்ஆன்ல சொல்லி 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 அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை கொண்டு வாங்க, இந்த லைஃப் எடுங்கோ. புள்ள வளர்க்கணுமா? இப்படி புள்ள வளருங்கோ. ஒரு புள்ள கெட்டு போய்த்தா என்ன செய்ய நீங்க நம்புங்கோ. நூறு சமய மகனை போல மனைவி வலிக்கு வாரா இல்ல, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை போல. இந்த நபிமாருடைய சம்பவம் எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற காரணம், இதெல்லாம் வாழ்க்கைக்கு எக்ஸாம்பிள் ஆகிடுங்கோ. இது வெறுமனே ஹிஸ்டரி அல்ல, வெறுமனே சரித்திரம் மட்டுமல்ல, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு இபரத், வாழ்க்கைக்கு ஒரு படிப்பின. ஈமான் உள்ள மக்கள் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? இந்த குள்ளத்தில் உள்ள சிலைகள் இல்லாம ஆக்குவோம், அல்லாஹ்வை கொண்டு ஆகும் என்ற நம்பிக்கையை கொண்டு வாங்க. படைச்ச ரப்ப கொண்டுதான் நடக்கும், வேற எதை கொண்டும் எதுவுமே நடக்க மாட்டார்.
இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வாப்பா, ஒவ்வொருத்தராக பார்க்கலும் தண்ட வாழ்க்கையை தான் படிச்சு பார்த்தா ஈமான் வழங்கும். நாங்க எங்கிருந்தோம், இப்ப எங்க இருக்கிறோம். நாங்க எங்கிருந்தோம், இப்ப எங்க இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னால இந்த பொசிஷன் என்ன, இப்ப என்ன பொசிஷன். எக்கானமிக்கலி என் ஃபேமிலி எப்படி இருக்குது, என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, எனக்கு என்ன பிரச்சனை 10 வருஷத்துக்கு முன்னால, நான் இப்ப எப்படி இருக்கிறேன். அப்படி நினைச்சா இந்த சபையில் உள்ள 99 பேர் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டி வரும். 1% தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு முந்தி கொஞ்சம் நல்லா இருந்தோம், இப்ப கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறோம். அதுவும் ஹைருக்கு தான் வச்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நீங்க எப்பயுமே ரசூல்மார்களை நபிமார்களை உங்களோட வாழ்க்கைக்கு முன்னுதாரணம் ஆக்கிக்கோங்க, அவருடைய வாழ்க்கையை எக்ஸாம்பிள் ஆக்கிக்கோங்க, அவர்களை போல வாழ பழகுங்கோ. இந்த விடயங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். இன்னல்லதீன கஃபரு வஸத்து அன் ஸபீலில்லாஹி வகத் ضلوا ضلالا بعيدا. யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுக்கிறாங்களோ நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிருக்கிறார்கள். அவர்கள் பகிரங்கமான வழிகட்ட மக்களாக இருக்கிறாங்க. ஒன்றே நிராகரிக்கிறாங்க, இரண்டாவது மற்றவங்களுக்கு தடை செய்றாங்க. தானும் செய்றார் இல்ல, மற்றவனையும் செய்ய உட்றான் இல்ல. தானும் செய்றான் இல்ல, மற்றவனையும் செய்ய உட்றான் இல்ல. இதுல சில வாப்பமான நீக்கிறாங்க. அவரை தொழுகிற இல்ல, புள்ளக்கின் சொல்ற தொழாதே. நீ என்ன இப்ப தாடி வைக்கிறாய், எத்தனை வாப்ப வைக்கிறாங்க வாப்பா. நீ என்ன இப்ப 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 சொல்றாங்க பேங்க்ல ஜொப் கிடைச்சிக்குது, எனக்கு விருப்பம் இல்ல, நான் இதை அவாய்ட் பண்றேன், எனக்கு ஒன்றுமே வீட்டுல சரியான பிரஷர். இந்த உம்மா வாப்பா அடம் பிடிக்கிறாங்க, இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணாதே. நீ வாழ்க்கையில உம்மா அப்பா கட்டுப்படவா, இந்த வட்டியில போய் சைன் பண்ணவா. இது குஃபார்கள் அல்ல, இது முஸ்லிம்கள். இன்னல்லதீன கஃபரு நிராகரிக்கிறாங்க. முதலாவது வட்டியில வேலை செய்யலாம் என்று அவங்க சொன்னா வட்டி வாங்கலும், வட்டி ஹலால் என்றதை அக்செப்ட் பண்றாங்க. அல்லாஹ் சொன்னதை நிராகரிக்கிறாங்க. முழு உலகமும் படக்கூடிய சஃபரிங், படக்கூடிய பேர்ன்ஸ், அதாபு சுப்ஹானல்லாஹ். யுனைடெட் ஸ்டேட்ல மட்டும் ஹோம்லெஸ், வீடு இல்லாத மக்கள் இப்ப இருக்கிறாங்களா எத்தனையோ மில்லியன். நான் இப்ப ஒரு இமெயில் வாசிச்சு எனக்கு நம்பர் ஞாபகம் இல்ல. சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ மில்லியன் ஹோம் இல்ல, ஊடு இல்ல. ஹை விண்டர், எப்படி விண்டர் இப்ப ஐஸ் முழுவது, ஊடு இல்ல. வட்டி பொல்லாத சாமான். வட்டி ஹராம் என்ற அல்லாஹ் குர்ஆன்ல சும்மா சொல்ல இல்ல, அல்லாஹ் டிக்ளைர் பண்றான். நீ என்னோட யுத்தம் செய்யவா, நீ என்னோட யுத்தம் செய்யவா. இந்த நாட்டில், இந்த நாட்டை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு பிறகு ஒரு முஸ்லிம் என்ன செய்ய, நாங்க வியாபாரத்துக்காக வேண்டி, தொழிலுக்காக வேண்டி, பிசினஸுக்காக வேண்டி பேங்க்ல போயிட்டு செய்யணும் தானே என்ற ஒன்று நிர்பந்தம் இருந்து, அது நிர்பந்தமாக நாங்க சொல்ல இல்ல, நீங்க நிர்பந்தமாக ஆக்கி பேங்கோட லிங்க் வச்சு பிசினஸ் பண்ணினீங்க, சரி அல்லாஹ் நிச்சயமாக அதை மன்னிக்கட்டும். நாங்க அதுக்கு துஆ செய்வோம், ஒருத்தருக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்போம். ஆனா இதுக்கு பிறகும் செய்த அது அதெல்லாம் மன்னிக்க மாட்டாங்க. ஏன் காரணம் என்றா, உலகத்தில் இல்லாத அளவுக்கு இந்த நாட்டில் அல்லாஹ் இஸ்லாமிய வங்கியை திறந்து தந்திருக்காங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், உங்களுக்கு இந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய பியோ இஸ்லாமிக் என்வாயர்மெண்ட் சவுதி அரேபியாவிலே கிடைக்க மாட்டாது. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வட்டியினுடைய தூசி கூட படாம முஸ்லீம்களுடைய பைனான்ஸ் இருக்க மாட்டான்னு சொல்லி. இன்னைக்கு நான் சொல்லுவேன், காபத்துல்லாவை சுத்தப்படுத்துற பணத்திலே வட்டி. ஏன் காரணம்? சவுதி அரேபியாவுடைய சென்ட்ரல் பேங்க் என்ன? சவுதி அரேபியாவுடைய சென்ட்ரல் பேங்க் என்ன பேங்க்? இஸ்லாமிக் பேங்கா? சவுதி அரேபியாவுடைய கான்ஸ்டிடியூஷனலி அங்க அங்க இருக்கிறது கன்வென்ஷனல் பேங்க் தான். நாங்க சவுதிக்கு செல்றது இஸ்லாமிய நாடு வச்சு
கிரிமினல் லோ. கழுத்தை வெட்டு, கையை வெட்டு, என்ன செய். இதை வச்சுத்தான் நாங்க சொல்றோம் இஸ்லாமிக் கண்ட்ரின்னு சொல்லி. அங்க இருக்கக்கூடிய அதாவது கமர்ஷியல் லோ 100% அது பிரிட்டிஷுடைய லோ. எதை பிரிட்டிஷ் கொடுத்துட்டு போனாங்களோ அதை அப்படியே பிராக்டிஸ் பண்றாங்க. எங்க நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்டுக்கெல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இஸ்லாமிக் பேங்க், இஸ்லாமிக் இன்சூரன்ஸ். ஆனா செய்யக்கூடியவங்களும் அவங்களுடைய பெரிய ஒரு பொறுப்பு. நீங்க பிசினஸ் செய்வீங்க, ஆனால் இந்த பிசினஸால உலகத்துக்கு இஸ்லாத்தை சொல்லணும். உங்களோட இடங்களுக்குள்ள வந்தா இஸ்லாத்தினுடைய வாட வீசோடும். அதுக்கு தொப்பி, தாடி, ஜுப்பான்னு சொல்ல வர இல்லை. நீங்க எல்லாரையும் தொப்பி போட்டாக்கள், தாடி வச்சாக்கள், ஜுப்பா போட்டாக்கள் அங்க வச்சோன்னு சொல்லவும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அஹ்லாக், உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஸ்மைலிங், கஸ்டமர் கேர், உங்களோட பப்ளிக் ரிலேஷன்ஷிப், உங்களோட பேங்க் உள்ள பத்தர் வந்தா சொல்லணும் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், இவ்வளவு நாளும் எங்க போனாலும் கிடைக்காத ஒன்று கிடைக்குது என்று சொல்லி மாற்று மதத்தவர்கள் சொல்லணும். அப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷனாக அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய என்வாயர்மெண்ட் மாற்றப்படணும். இப்ப அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சு தந்துட்டான். இதுக்கு புறவுள்ளத்தை செஞ்சு காட்டுகிறாங்க. நாங்க செஞ்சு காட்டணும். நல்லா சப்ஜெக்ட படிங்க. இன்னும் ஒன்று சொல்றேன், பொதுவாக இந்த பேங்குகள், இஸ்லாமிக் பேங்குகள், அது கன்வென்ஷனல் பேங்க்ல இருக்கக்கூடிய சப்சிடரியாக இருந்தாலும் சரி, சப்சிடரி எல்லாரும் இருக்கிறாங்க, சொல்றதுல குத்தம் இல்ல. கமர்ஷியல் பேங்க் திறந்து இருக்குது, HMB திறக்க போறாங்க, MDB ஆல்ரெடி எக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க, BOC பேங்கர்ஸ் ஆல்ரெடி ஒரு பிரான்ச், ஒரு இண்டிபெண்டன்ட் பிரான்ச் ஒன்றே இருக்குது. PLC பீப்பிள் லீசிங் ஒரு சப்சிடரியாக சபானிஷன் ஒன்று இருக்குது. MCB அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க இஸ்லாமிக் பேங்க். நான் ஒன்று சொல்றேன், வெறுமனே நேற்று கன்வென்ஷனல் பேங்க்ல வேலை செஞ்சாரு, திங்கட்கிழமை ஃப்ரைடே ரிசைன் பண்றாங்க இருந்து கன்வென்ஷனல் பேங்க்ல ரிசைன் பண்ணினாரு. திங்கட்கிழமை காலைல பார்த்தா இந்த பிசினஸ் கால் என்ன இருக்குது, இஸ்லாமிக் பேங்க் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். தொப்பிய மாத்தி போட்டு உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இஸ்லாமிக் பேங்கராக மாறலாம். தொப்பிய மாத்தி போட்டு பிசினஸ் கார்ல பேர் அடிச்சவங்களுக்கு இஸ்லாமிக் பேங்கரா மாறலாம். சப்ஜெக்ட படிங்கோ, சப்ஜெக்ட படிங்கோ. என்ன குவாலிபிகேஷன் இருக்கு உங்கள்கிட்ட? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிக் பேங்குடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த டிவிஷன், இஸ்லாமிக் பேங்கின் குவாலிபிகேஷன் போகணும். அதை படிச்சோணும், அந்த சப்ஜெக்ட்ல தெரோவாகணும், அதனுள்ள சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும். இஸ்லாமிக் வெளிவோட போங்க. குர்ஆனுடைய ஒரு ஆயத் அமல் செய்த பாக்கியம் கிடைச்சது போல நீங்க நினைச்சுக்கொண்டு போங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய வட்டி ஹராம் என்ற ஆயத்துக்கு எகேன்ஸ்டாக நாங்க இங்க செயல்பட போறோம். வட்டி ஹராம் என்றதை நிரூபிக்க போறோம். இங்க அதே மாதிரி தான், யாரு அவங்க மட்டுமல்ல, எம்ப்ளாயி மட்டுமல்ல, ஷேர் ஹோல்டரும் வரணும். ஷேர் ஹோல்டர் பாக்குறேன்னா, ஓ கன்வென்ஷன்ல கொடுக்குறாங்க இவ்வளவு, நீங்க எவ்வளவு தரீங்க? கன்வென்ஷன்ல கொடுக்குறாங்க, டெவிடன்ஸ் கொடுத்தாங்க, இவ்வளவு கொடுத்தாங்க, நீங்க இவ்வளவு தரீங்க, அப்படி பார்க்கணும். உங்களுக்கு ஒருத்தர் போறாரு, சிஓ போறாரு, அவர் சொல்றாரு, நான் இந்த கம்பெனில சிஓவாக இருந்தேன், எனக்கு இந்த பேக்கேஜ் இவ்வளவு தான். எவ்வளவு பேக்கேஜ்? 700,000, 7 லட்சம், 1 மில்லியன் salary, எல்லாம் போட்டு அவரே கொடுத்தீங்க. அவர் சொல்றாரு, இது 1.2 மில்லியனா இருக்கு, நான் இஸ்லாமிக் பேங்க் ஹெட்டா வாரு. என்ன ஹெட் வாப் இது? இது ஹெட் அல்ல, இது பேக். அவர் ஹெட் சொல்லணும், இங்க எனக்கு 100,000 கிடைச்சிச்சு, 1 மில்லியன் கிடைச்சிச்சு, நான் பிரச்சனை இல்ல, 1/2 மில்லியனுக்கு வாரேன். இந்த 1/2 மில்லியன் நீங்க லூஸ் பண்றீங்களே, நீங்க லூஸ் பண்ண இல்ல,
இந்த $500,000 தான் வலது கையால கொடுக்கிற சதக்கா இடது கைக்கு தெரியாம. ஒவ்வொருத்தரும் தான் அப்படி. ஒரு டீ பாய் பார்க்கணும், நான் ஒரு டீ பாய், நான் ஒரு பியோன், ஒரு பேங்க்ல வேலை செய்யறேன், கன்வென்ஷனல் பேங்க்ல எனக்கு salary $30,000. இஸ்லாமிக் பேங்க் கொண்டு போனா $20,000 கிடைக்கும். ஆனா ஹலாலா கிடைக்கும், ஹலாலா கிடைச்சது பிரச்சனை இல்ல. $10,000 லூஸ், அது லூசிங் இல்ல வாப்பா, அது இன்க்ரீசிங். ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், இப்படி மேனேஜிங் டைரக்டர்ஸ் பார்க்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ் பார்க்கணும், இன்வெஸ்டர்ஸ் பார்க்கணும், அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் பார்க்கணும். எல்லாரும் பார்க்கிறேன்னா எந்த காரியத்தில் எந்த குறையும் வந்துடப்படாது. இஸ்லாமிக் பேங்கும் வாழணும், ஒரு நாளும் வாழாது, ஒரு நாளும் வாழாது, ஒரு நாளும் வாழாது. ஷரியாவோடு பார்க்கணும், சுத்தமான முடியுமான அளவுக்கு முயற்சி செய்யும். ஒன்றுக்கு முடியாத அளவு, முடியாத கட்டங்கள் சென்ட்ரல் பேங்கோடு டீல் பண்ண போறோம். சில கட்டங்களை இந்த கட்டத்தில் நாங்கள் கம்பல்சரி ஆகிறோம். இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் இதை செஞ்சுத்தான் ஆகணும். அது அந்தந்த ஷரியா போர்டு என்ன செய்வாங்க முடிவு செய்வாங்க, பிரச்சனை இல்லை, செய்யட்டும். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உலகத்தில் நாங்க தவறு செய்யறோம், அந்த தவறை மற்றவனும் செய்யணும் என்று சொல்லி யாரும் என்ன செய்ய வேணும், வாப்பமாறு குறிப்பா பார்க்கணும். இன்னைக்கு வாப்பமாறு இருக்கிறாங்க, மகன் விருப்பம். ஈஸ்டர் ப்ரொவின்ஸ் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒன்றுமே வாங்காம நாங்க நிக்காக செய்ய போறோம், ஒன்றுமே வாங்காம. ஆனா வாப்ப உண்மை இருக்கிறாங்க, நீ வாங்க இல்லன்னா எங்கட புள்ளை அல்ல. யார் சொல்றது? வாப்போம். தாடி வச்சு அவுட்டுக்கு வராது, பொம்பளை புள்ள பரதா போடுது, வாப்ப சொல்ற இல்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு போடுறா போடு, கலட்டு பிரச்சனை இல்லை. இப்ப இல்ல, இப்ப சும்மா நீ போனோம். இதெல்லாம் சொசைட்டி அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு வஸத்து அன் சபீலில்லாஹ். தான் நிராகரிக்கிறாரே, தான் அதை நிராகரிக்கிறாரே, நிராகரித்து விட்டு மற்றவனுக்கும் அதை இம்போஸ் பண்றாரு, இப்படித்தான் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், அவங்க நிச்சயமாக மிக ரொம்ப தூரமான வழிகேட்டு இருக்கிறாங்க. கிட்ட உள்ள வழிகேட்ட ரொம்ப தூரத்துல. ஏண்டா அவன் 2 வழிகேடு, ஒன்று தானும் இல்ல மற்றவனையும் செய்ய ஒன்றாலும் இல்லை. இது வாப்ப உம்மமா ரொம்ப யோசிக்கணும். இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள், அல்லாஹ் அந்த வாலிபத்தை கபூல் செய்யட்டும், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும். அவங்க விருப்பம் இஸ்லாத்தை எங்க வாழ்க்கையில கொண்டு வரணும், தாடியாக கொண்டு வரணும், பர்தாவாக கொண்டு வரணும், சீதனம் இல்லாம நாங்க கல்யாணம் முடிக்கணும், நாங்க மகரம் பேணணும் வீட்டுக்குள்ள. இதுக்கு எகேன்ஸ்ட் யாரு? பேரண்ட்ஸ். இதுக்கு முற்றுப்புள்ளி பேரண்ட்ஸ் செய்யாது. என்னோட புதிய இஸ்லாமா? யாரு கேட்கிறது? யாரு கேட்கிற? வாப்ப கேட்கிற, உம்மா கேட்கிற வார்த்தை இதெல்லாம். எனவே இந்த விடயங்களை கருத்திடுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களையும் நல்லவைகளை கொண்டு அல்லாஹ் அமல் செய்து அல்லாஹுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை வகுப்பு நடக்க மாட்டாது, பள்ளி ஹதரத் இன்ஷா அல்லாஹ் வகுப்பு கிளாஸ் செய்வாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு